என்னம்மா என்னடா அப்படி பாக்குற மொன்னப்பூகா எல்லாம் ஒரு குடும்பம் தெரியலையே. ஒரு பெண்களை பார்த்தா நல்லா பாடல் பாடி ரசிக்கணும். பெண்களை பார்த்தா பாடல் பாடி ரசிக்கணுமா? ஆமா ரசிக்கணுமா? என்னடா இப்படி ஓரம்பரைக்கு வந்தவங்க நிக்கிற ஓக்கடி என்ன நடக்குது? பாடுறா அடி பஞ்சு முட்டா பாட்டே கேட்க மாட்டேன். நானும் பாட மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டேன்பா. எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா இப்படி வந்து பாடினாதான் நல்லா இருக்கும் ஐயா. அவங்கெல்லாம் அதனால மேல பெண்கள் தொட்டாங்க வந்து பெண்களை தொடர்றது இல்ல. அப்படியா? ஆமா ஆமா. ஏதாவது வியாதியா இருக்கிறா? வியாதி இல்ல. எந்த கோயிலுக்கு? ஒரு பெண்கள்லாம் இந்த நாட்டின் கண்கள். ஓ, பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள். அவங்களை எல்லாம் ஒரு தெய்வமா பாவிக்கணும். தொட்டு பேச ஒரு அட்டியில் அப்படியே பல்லு சில்லற காசாட்டு கொட்டி போயிரு. என்னை பத்தி தெரியாது எத்தனை கோமா போனாலும் பகட்டும். யாரு? என் பெயர் என்ன? எதற்காக வந்தேன் உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னா தெரியும். நான் ஒவ்வொன்னா சொல்றேன், நீ பின்னால விரல விட்டுக்கிட்டே வா. என்னுடைய பேரா உமா மகேஸ்வரி சக்தி பேரா. உமா மகேஸ்வரி உங்க பேரு? ஆமாடி. இந்த உமா மகேஸ்வரி யாரப்பா? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு மகளாக பிறந்தேன்? ஓம் என்ற அச்சரத்தாலே இந்த உமா மகேஸ்வரி நான் பார்வதியாக பிறந்தேன். ஆமாடி. அம்மா நான் சத்தியாக இருந்தாலும் காலாகாலத்துல கல்யாணம் ஆனது.
திருமணம் ஆயிருச்சு. ஆமாடி. என் கணவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சொன்னா தெரியும். உனக்கு தெரியாதா? நீங்க சொன்னா நான் தெரிஞ்சு சொல்லாத வார்த்தை தொட்டு போட்டாலும் வராது. பெற்றவருக்கு தான் தெரியும். கல்யாணம் பண்ணி போறா ஏய், அப்படியே ஒரே உதையில் முடிச்சு நல்லா உருண்டு பாடிட்டு இருக்கிறாங்க. நான் யாரை கல்யாணம் செய்தேன்? என் கணவர் தெரியுமா? உலகத்துக்கெல்லாம் படியளக்கக்கூடிய கருத்தாவாகிய அவர் யார் தெரியுமா? நம்மளை போல நாடக கலையில பேரும் புகழும் பெற்றவர். என்னை ஒரு வேடத்தில் ஒரு சரியான ஒரு ஆளாக்கியவர் என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயாவாகிய ரங்கநாதன் அவர்கள். ஆமா, நான் இந்த இடத்தில் நிக்க ஒரு தகுதியான இடம் பிடிப்பதற்கு என்னுடைய குருநாதர் தான் மூல காரணம். நன்றி குருநாதர். யானை முதல் எறும்பு கடைசி உலகத்தில் உள்ள ஜீவந்தேலத்தெல்லாம் படியலக்கூடிய கருத்தா சிவபெருமானை நான் கல்யாணம் செய்து நான் 2 குழந்தைக்கு தாய். அழகான ஒரு பிள்ளை, ஆணைமுகத்தோடு ஒரு பிள்ளை. மனவாளை பார்க்கணும்.
அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிகரான தங்களுடைய தேவியாகப்பட்டவள் பாதார கமலங்களை ஆதாரமாக அனுப்பியிருக்கிறேன். எனக்கு பூர்ண நல்லாசி வழங்குங்கள். சத்தியமா பார்வதா, என் ஆசை நாயகமே, இந்த கடவுளுடைய பாதத்தை நீ சேவித்தபடினா இந்த பூ உலகிலே நீ எப்படி பாக்கியம் பெறுவாள் தெரியுமா? எப்படி சுவாமி? பாதம் பாணிந்தால் பார்வதா இந்த கணவனுடைய பாதத்தினை சேவித்தபடினால் இந்த பரந்த உலகிலே என்றும் நலமுடன் வாழ்வாய் அம்மா, வாழ்வாய். தங்கள் சித்தம் எனக்கு பாக்கியமாகட்டும். என் அழைத்த நோக்கம் பார்வதா, உண்மை எதற்காக நான் வரவழைத்தேன் தெரியுமா? உலக பிரபஞ்சத்துக்கு அம்மையும் அப்பனாக நாம் திறந்து வருகிறோம் அல்லவா? நம்மளை கோரி கோடான கோடி பக்தர்கள் ஏராளமான பேர்கள் தவம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் இன்று தினமாகிய உலக மக்களுக்காக வேண்டி நான் படியளக்க செல்ல வேண்டும். உண்மையை அழைத்து சில ஒரு வாய்வார்த்தை சொல்லிவிட்டு செல்லாம் என்று உன்னை வரவழைத்தேன் அம்மா. அப்படியா? தங்களை திருமணம் முடித்து 47 ஜென்மமாக உங்க உடலில் சரிபாதி உடல் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. கைலமலையில கணவன் மனைவியாக எல்லுக்குள் என்னை போல இணை புரியாமல் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் நீண்ட காலமாக மனதிலே ஒரு சந்தேகம். கேட்கலாம், நாளை கேட்கலாம், நாளை மறுநாள் கேட்கலாம் என்று காலம் கடந்து போவதே தவிர என் சந்தேகத்துக்கான விடை கிடைக்கவில்லை. கட்டிய கணவனிடத்திலே யாதொரு தயக்கம் இல்லாமல் உன் சந்தேகத்துக்கு நாம் பதில் கொடுக்கின்றேன். கணவன் என்ற அதாவது உரிமையோடு உள்ளத்தில் நான் கேள்வி எழுப்புகிறேன். என் மேல் ஆத்திரமோ கோபமோ கொள்ள வேண்டாம் சுவாமி. அப்படியா? நான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலளித்தால் போதும். நம்மையான ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் அதை நலமாக நான் ஏற்றுக்கொள்வேன். இனிமையான ஒரு கேள்வி கேட்டால் சர்பத்துக்கு சர்பத்தை கடித்து விடுவேன். அப்படியெல்லாம் வேண்டாம் சுவாமி. அப்படியா? கேளடி. புலாத்தில் முதல் தெய்வயாரி ஓகோ இந்த உலகத்திலே முதல் கடவுள் என்பது யாரு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பார்வதா. அதனால இந்த உலகத்திலே முதலான கடவுள் யாரு இந்த கேள்விக்கு சொல்லிவிட்டு கெடா வெட்டு பூதாரி இந்த மிருதங்கத்துக்காக வேண்டி என் அருமை சொன்னாகிய வருகை தந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அதாவது மிருதக சக்கரவர்த்தி கணேசன் அவர்களுக்காக பூசாரி கெடாவெட்டும் பூசாரியாகப்பட்டவர் ஒரு 50 ரூபாய் அவருடைய நன்முறையாக செய்திருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் என்ன முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். எனக்காக நன்முறை செய்த நல்ல உள்ளங்களும் ஊர்கான வருகாஞ்சான் மலை போல் வளர்ந்து 16 செல்வத்தோடு தீர்காயுசமாக வாழ்ந்து முனைந்த ஆண்டவனாகி முனைப்பினை என்று என்னுடைய கேள்வி. உன் சந்தேகம் இந்த உலக பிரபஞ்சத்தில் முதல் கடவுள் யார் என்றுதான் உன் சந்தேகமா? பார்வதா, இதை சொன்னால் நீ மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவங்க அல்ல, இவனும் கிடையாது. மிகப்பெரிய நீ சந்தோஷப்படுவாய். அப்பேற்பட்ட வார்த்தை என்றால் நான் கேட்க காத்து கிடக்கிறேன். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் நானே பார்வதா.
பிரபஞ்சத்திலே மும்மூர்த்தி தேவராக விகழக்கூடிய 2 பொறுப்பு கொண்டு இந்த முதல் கடவுளே நாமே ஆக முடியும். அப்படியா? உண்மையாகத்தான். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. சந்தோஷம் தானே. இந்த உலகத்திலே முதல் கடவுள் என் கணவர் தான் என்ற அந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஆசை இருக்காது. சந்தேகம் வந்து விட்டது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள். அப்படியா? மக்களுக்கு படியளக்க முடியும். ஒரு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா அளக்கலாங்க. அப்படியா? மக்கள்லாம் சுருண்டி கிடக்குறாங்க பாரு. அது 4 மணிக்கு மேல கடாக இருக்கும்பாங்க. அதனால அவங்க அப்படி அதனால வாரத்தை காய வச்சுக்கிறாங்க. அப்படியா? நல்லதொரு வார்த்தை கேள்வி. சந்திரனு சூரியனு இந்த உலகத்துல எத்தனையோ கடவுள்களும் தேவர்களும் தவத்திலே சிறந்த தபரிசிகளும் இருந்தாலும் ஆனா அனைவற்ற பேரும் கண்ணால காணக்கூடியது 2 தெய்வங்களை மட்டும்தான். இரவு வேளையில ஒளி தரக்கூடிய அந்த சந்திர பகவானும் பகல் வேளையில ஒளி தரக்கூடிய அந்த சூரிய பகவானும் தான். இந்த சந்திரன் சூரியன் என்பதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நீங்க பள்ளியலக்க போகலாம். இந்த சந்திரன் சந்திரன் சூரியனும் இதோ என் 2 நேத்திரமாகும். என் வலது கண்ணு இடது கண்ணாக முடியும். சந்திரன் சூரியன் என்பதால் தங்களுடைய 2 நேத்திரமாக முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் நீங்க தானே. உங்களை மேல ஒரு பெரியவர் இருக்க முடியாது. யாரும் இல்லடி. உனக்கு பைத்தியம் உன்னை பிடிச்சதில்லாத இந்த ஊரையும் பிடிச்சிக்கிட்டு ஆட்டு. என்னடி சொல்ற? ஆமாங்கறேன். பைத்தியமா? அசாதரணி. எப்பயுமே ஆண்களுக்கு தன் காலை தானே தொட்டு கும்பிடுறதுதான் ஒரு வழக்கம். இதுல கடவுளா இருந்தாலும் என் கணவர் மட்டும் நான் விதிவிலக்கா? உலகத்திலே முதல் கடவுள் யானை முதல் எறும்பு கிடைச்சி உலகத்துல உயிரினங்களுக்கெல்லாம் நான் தான் தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு மேல ஒருவர் இருக்கிறது அவருக்கே தெரியல. என்ன விட இந்த உலகத்தில பெரியவன் ஒருத்தர். உண்மை உண்மை உண்மை. சொல்லிட்டு போறாரு. படியளக்க போறேன்னு போறாரு இல்ல, இவரு படியளக்கத்தான் போறாரா இல்ல வேற ஏதாவது சமாசாரத்துக்கு போறாரா? அது ஒண்ணு சற்று நேரம் இருக்கிறது. அப்படியா? ஆம் சுவாமி. கண்டுபிடிச்சலாமா? தெரியுமா? உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணந்தா. எப்படி? இந்த உலகத்தில் முதல் தெய்வம் யார் தெரியுமா? நந்தநந்தனா, நாராயணன், ஆதிமூலன், லோகநாயகன், சக்திசக்கரன், ஜானகி மணவாளன், காவேட்டி அரங்கநாதன், ஏழுமலை பொன்ராமன், அந்த ஸ்ரீமந்த கண்ணன் என்னுடைய அண்ணன் தான் இந்த உலகத்துக்கே முதல் கடவுள். பார்வதா, இதோ என் மகனாக விளங்கக்கூடிய விநாயகரை சொன்னாலும் நான் மனதார ஏற்றுக்கொண்டிருப்பேன். வேலவனை சொல்லியிருந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அடியே போய் உங்க அண்ணனை போய் உலகத்தில் முதல் கடவுள் சொல்றேன். அண்ணனுடைய நாட்டத்தை பத்தி சொன்னா மூளை போய் கொண்டுருவேன்.
கொஞ்சம் பார்த்து பேசுங்க எதா இருந்தாலும். முன்னாடி சொல்றேன். எங்க அண்ணன் ஏதாவது யார சொல்லி இருந்தாலும் என் மனம் இருக்கும். போய் உங்க அண்ணனை போய் உலகத்துல முதல் கடவுள்னு சொல்றீங்க. ஆமாடி. அது என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்றீங்களே. இந்த உலகத்தில் முதல் கடவுளா எங்க அண்ணனுக்கு தகுதி இருக்கிறவனா இல்ல அப்படியே எங்க அண்ணன் என்ன குற்றம் செஞ்சாரு என்ன குறை செஞ்சாரு நீ என்ன மாப்பிள்ள அப்படியே கையும் காலமா கண்டுபிடிச்சுக்கிட்ட அப்படியா? சொல்லு பொண்ணு மரியாதை. என்ன பண்ணா தெரியுமா? இல்ல புருஷன் கூட பார்க்க மாட்டாங்க. இல்ல பொண்ணு என்ன பண்ணா தெரியுமா? விளையாடு மாடி மேய்ச்ச வண்டி மத்த புறக்கட்ட வண்டி. விளையாடு மாடி மேய்ச்ச வண்டி மத்த புறக்கட்ட வண்டி. அது பொண்ணடி போதா கண்ணடி. அது பொண்ணடி போதா கண்ணடி. அடியே பாவமா. எப்படி பொன்னனாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணை ஆடு மாடு மேய்க்கக்கூடிய மண்டையில போய் புல்லாங்குள்ள கையில பிடிச்சுக்கிட்டு பெண்களா ஒதுங்கக்கூடிய நேரத்துல அங்க இருந்துகிட்டு பாத்துட்டு இருக்கிறானே ஒன்னு கேடுகிட்டு குட்டிடி உனக்கு என்னடி இருக்குது எடி பாத்துட்டு இருக்கிற எங்க அண்ணே புல்லாங்குழல பிடிச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு பொம்பளைங்களை பார்த்தது தப்பு குற்றங்கிற. ஆமாடி. நீ எந்த தவறும் செய்யல. ஏய் எந்த குற்றமும் செய்யல. நான் உன் புருஷன்டி. நான் எந்த தவறும் செய்யல. அதனாலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? எங்க மத்தாலக்காரர் ஆமா எனக்கு ஆளுல குறைச்சலாம் இல்லையே அழகுல குறைச்சலாம் சுத்தி பாக்கணும்னா கூட 8 நாள் ஆகும். ஆமா 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 சுத்தி இப்பேற்பட்ட பொண்டாட்டி கட்டி மனசார எனக்கு நினைச்சா அப்படியே வவுறு வாயில அப்படியே நெருப்பாட்ட பண்ணிட்டு இப்பேற்பட்ட பொண்டாட்டி கட்டி ஓட்டல வச்சுக்கிட்டு கங்காதேவி கூத்தியால தூக்கி கொண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. விநாயகா கேட்டு வர அப்படி என்னத்து பாத்துருப்பாரு. அதான பண்டத்தை கிட்ட பார்த்துட்டு வந்துருப்பாரு. எல்லாம் கேட்டு சொல்றாங்க அவரு. எல்லாரும் பொம்பளை நானும் பொம்பளையா? தகராறு அட நான் எத்தனை இருந்தாலும் ஏய் அவன் ஆசைக்கும் பாசத்துக்கும் சரி. அன்புக்கும் நிறைந்தவள். சரி. இவ அடிக்கடி மூஞ்சி சிறு சிறுன்னு ஏண்டி ஒரு சந்தோஷமா இவ பேசுறாளாம். சுறு சுறு சுறுன்னு இருக்கிறா. எப்படி ஓகாரது போட்டுப்பாளா? அதனாலதான்டா இருந்தாலும் எனக்கு அவ யார் பேரு? அக்கா பேரு. இப்பொழுது என் கொடியிலே பார்வதம் மேலே எனக்கு ஆசை. அப்படியா? ஆமா. சரி. சரி இதெல்லாம் போனாலும் போகட்டும். இந்த உலகத்திலே முதல் கடவுள் நீங்க தான் சொல்றீங்க. ஆமா. அப்படின்னா 1ல இருந்து 10 வரைக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பொருள் அடக்கம் சொல்லணும். ஓஹோ. அப்படி சொன்னா நீங்க தான் இந்த உலகத்திலே முதல் கடவுள்னு நான் ஏத்துக்கிறேன். சொன்னா என்ன விட்டு இல்ல படியலுக்கு போலாம்ல? ஆமா. சரி அப்படின்னா கேளு. ஒன்று என்றால் என்ன? பார்வதா, ஒன்று என்றால் இந்த உலகமே ஒன்று. 2 என்பது 2 என்பது 2 நேத்திரங்கள். 3 என்பது 3 என்பது மும்மூர்த்தி தேவர்கள். 4 என்பது 4 என்பது 4 திசைகள். 5 என்பது 5 பஞ்சபூதங்கள். 6 என்பது நம் மகனாக விளங்கக்கூடிய வேலவனுக்கும் முகம் 6. 7 என்பது சப்த கன்னிமார்கள். 8 என்பது 8 திக்குகள். 9 என்பது நவ கிரகங்கள். 10 என்பது 10 என்பது என் பக்தனாக விளங்கக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு சிரம்பத்து என்று சொல்லலாம். இல்லை என்றால் உங்க அண்ணனுக்கு கடவுள் நான் தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச மாப்பிள என்ன மாதிரி ஒரு மோசமான பொம்பளை பார்த்துருக்க மாட்டேன். என்னமா போனா போட்டுன்னு மலையாறலாம்னு சொல்லுவாங்க. எங்க அண்ணன் வண்ணாத்தி வச்சுக்கிட்டா இருக்கிறாரு, துலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்லது கிடையாது. புருஷன் கூட பார்க்காத பால் டயர் வச்சு கொண்டு போய் வேண்டாம் சொல்றேன். ஆகட்டும் போனாலும் பார்க்கட்டும். நீங்க படியாந்து வாருங்கள். நான் அந்த படமாக இருக்கிறேன். இருந்தாலும் நான் படியலுக்கு செல்லும் வருவரை நீ என்னை நீத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களை தவிர வேற யாருங்க குரலுக்காரையான்னு நினைக்க போறேன். நான் வாழ்வதே உங்களுக்காகத்தான். நாளைக்குதான் கடாகரி கூப்பிட்டுக்கிறான் மனசு வந்து. என்ன ஆகுமோ தெரியல. சரி நான் அந்த படமாக இருக்கிறேன். புறப்படு. கங்காதரா கபரி மனோகரா திருநீலகண்டா திகம்பரநாதா உன்னை கோரி கடூரமான தவம் புரிகிறேன். ஒன்னானப்பட்ட பரம்பொருளே எனக்கு காட்சியளியும் ஆண்டவா. ஆண்டவா
ஓஹோ. கங்கையை தரித்தனாதா எங்கள் சங்கரரே உன் பாதம் போற்றி அப்பா. மணி பாதமதை நான் திஞ்சமுடன் போற்றி செய்தேன் தெய்வமே. அப்பா. கபரி மனோகரா சரி. கங்கையை தரித்த நாதரே ஆ. சங்கரா ஆஹா. உங்களுடைய பாதத்திற்கு ஆ. இந்த சிறியவன கோடான கோடி வந்தனங்கள் தெய்வமே. எம்மை கோரி 3 வேளையும் ஆஹா. விடாமுயற்சியாக ஆ. என்னை தவம் செய்து எம்மை வேண்டிக் கொண்டிருக்கின்றாயே. உண்மைதான். உன் பக்தியை மெச்சித்து ஆஹா. உடனே நான் காட்சி வைக்கிறேன்ப்பா. உங்களை கண்ட காட்சி நான் செய்த பாக்கியம் அல்லவா ஆண்டவா. மகனே, இருந்த போதிலும் உனது பெயர் என்ன? ஆஹா, என் பெயர் பத்மாசுரன் உன் நாடு? பம்பகாபுரி. சாரி. எம்மை கோரி தவம் செய்தாயே, ஆ. யாது காரணம் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? நான் எதனால் தவம் செய்தேன் தெரியுமா? அதனால எனக்கு வரங்கள் வேண்டும் ஆண்டவா. அப்படியா? பத்தனே, தெய்வமே. என்னை கோரி தவம் செய்தாய் அல்லவா? ஆ. உனக்கு என்ன வரம் வேண்டும் என்றால் கேள், ஆ. நான் அதன் பிரகாரம் உனக்கு தருகிறேனப்பா. அப்படியா? ஆமா. வரம் கேட்பது நமக்கு தகுந்தவாறு இருக்கும். தெய்வமே, கைலாயநாதா, எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா? அப்பா வரம் வேண்டும். யாருடைய சிரத்திலே கை வைத்தாலும் சரி, சரி. தேவாதி தேவர்களாக இருந்தாலும் சரி, மூவர்களாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, யாருடைய சிரத்தில் கையை வைத்தாலும் ஆ. அக்கணமே பத்து எரிய வேண்டும். ஓஹோ. எனக்கு அந்த வர வேண்டும். உன் கரம் யாரு சிறுமீது வைத்தாலும் ஆமா ஆனால் பஸ்மமா பத்தி எரியணும். ஆமா, இப்படிப்பட்ட உனக்கு வரம் வேண்டுமா? உண்மைதான் ஆண்டவா. மகனே, ஆஹா. என்னை கோரி தவம் செய்தல்லவா? ஆ. உமக்கு கேட்ட வரத்தை ஆ. இந்த பரமேஸ்வரன் ஆ. நான் தருகிறேன். அப்படி. இதோ வைத்துக்கொள். ஆண்டவா, ம். வேண்டுமான வரத்தை பெற்று ஆஹா. வருவேன். சரி. மீண்டும் வருவேன். ஆ. சென்று பாபு. மகாராஜா மந்திரி, என்னங்க? சூர் மாநிலத்தில் சென்றேன். யாருடைய சிரத்திலே கை வைத்தாலும் அக்கிரமே பற்றி எறிய வேண்டும் அப்படிங்கிற வரத்தை வாங்கிட்டேன். அருகாமையில் இருக்க மந்திரி நீதானே. ஐயோ, என் ஆசை கேட்டு மகாராஜா. வந்திருக்கேன். இங்க வாப்பா. ஏன் மேல வேணாங்க? இல்லப்பா, இங்க வாப்பா. அனுதினமும் இப்பேற்பட்ட வரம் உங்களுக்கு நிஜமாலுமே கொடுத்துட்டாரா? 6 வேளையும் 3 தினமும் எங்க பக்கத்திலே நிக்கிறிய, ஏனுங்கிறத செய்யறிய. அப்படி கூட இருக்கிறவங்களுக்கே தான் முத கை வைக்கணும். அப்புறம் ஏன்னா இங்க டெஸ்ட் பண்ணிட்டு போற இடத்துல அதனால நம்ம சரி பண்ண அந்த சரி மகாராஜா, அது இருக்கட்டுங்க. அது நடக்க வேண்டிய சம்பவம் தானே நடக்குது. இருந்தாலும் ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? இப்ப எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? எதுக்காக? மகாராஜா, ஏப்பா? நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேங்க. அப்படியா? உங்களுக்கு யாரு வரம் கொடுத்தது? அந்த ஒன்னானப்பட்ட கைலங்கிரிநாதன். டெஸ்ட் பண்றதா இருந்தா கொடுத்தவன் இட்டியா போய் அங்க பண்ணி பாரு. உன் மூளையே மூளைதான். ஒரே மூளையாகட்டும் இப்ப இல்ல, வெடிச்சா வந்துருக்கு மூளை. அப்படியா? ஆமா. வர்ற முடித்தவன் தலையிலே கை வச்சு பார்த்துட்டா. ஏன்னா கொடுத்ததோ கொடுத்திருந்தா மெய்யோ பொய்யோ கொடுத்திருந்தா அவர் அவுட்டு. ஒரு வேளை கொடுக்க தவறி இருந்தா மறுபடியும் அங்கேயே கூட கேட்டு வாங்கிக்கலாம்ல. இதுக்குத்தான் புத்தி கேட்ட மாதிரி ஒரு தடவை வச்சு பாக்குறேன். எதுக்கு நீங்க அங்கே ஒரு தடவை வச்சு பாருங்க. அப்படியா? எனக்கு முன்னாடி வைக்கிறதா இருந்தா அவர் இடத்து சொல்றேன். ஆண்டவா கைலாயநாதா. வரத்தை பெற்று விட்டாய் அல்லவா? ஆமா சென்று வர வேண்டியதானே? சுவாமி, ஆஹா. வரத்தை பெற்றது என்ன உண்மைதான். ஆஹா. ஆனா ஆ. எனக்கு ஒரு சின்ன ஒரு பரிசோதனை. உனக்கு ஒரு பரிசோதனையா? உனக்கு ஒரு சந்தேகமா? என்னப்பா? நீங்க வரம் கொடுத்தீங்களே, ஆ. இந்த வரம் மெய்யோ பொய்யோ எனக்கு தெரியாது. சரி. அதனால ஆ. கைலகிரிநாதா, ஆ. உங்க சிறந்தனில் ஐயோ!
பத்மாசுரா, இதோ இந்த சிவனாகப்பட்ட விதத்தில் வரம் பெற்றுவிட்டு இந்த அதாவது என் சிறமீது கை வைக்க வேண்டாம். வரம் கொடுத்தது நீதானே? உண்மைதான். நீ கருத்து வர உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியுமா? உங்கள தலையில கைய வச்சா அட உடனே நீ இல்லையா? கையாயா வேண்டாமடா அப்பா. நீங்க ஓடினாலும் உதவி எழுவதில்லை. வேண்டாம் வேண்டாம் நீங்க ஓடினாலும் உதவி எழுவதில்லை. வேண்டாம். ஐயோ ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. இந்த பொம்மகாபுரி நாட்டத்தை ஆளக்கூடிய இந்த பத்மாசுரனை வரத்தை கொடுத்த உடனே பொய்யா பொய்யா என்று பரிசோதனை செய்ய வேண்டும் என்பதற்காக யாரிடத்தில் சிரமம் அதாவது வரம் கொடுத்தானோ அந்த சிவனுக்கே நாம் கரம் வைக்க வேண்டும் சொல்லி என்னை துரைத்து கொண்டிருக்கின்றான். இதோ தெரிகிறது இந்த ஐவேளாங்காடு. இந்த ஐவேளாங்காட்டுல சிவனார் எப்படியாவது தப்பிக்க வேண்டும். புறப்படுகிறேன். பரமா, நீ எங்க போனாலும் எனக்கு தெரியாதா? நீ ஐவேளாங்காட்டுக்குள்ள பூந்தா எனக்கு தெரியாதா? ஆனா ஐவேளாங்காட்டுக்குள்ள நுழைஞ்சே ஏண்டா பரமா, உனக்கு இவ்வளவு புத்தி இருக்கும் போது எனக்கு எவ்வளவு புத்தி இருக்கும்? உன்னை இப்படியே விட்டுருவேன். இந்த ஐவேளாங்காடு என்ன, இந்த ஐவேளாங்காட்டை பூரா எப்படி அடிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன விளையாடு ரூபம் கொண்டு மாறி பத்மாசுரன் இந்த ஐவேளாங்காட்டுல நான் எங்க ஓடினாலும் விட போறது இல்ல. இதோ இந்த மரத்து மேல ஏறினேன். இந்த ஐவேளாங்காய் இருக்கிறது. மரத்து மேல ஏறி ஐவேளாங்காட்டுல அந்த ஐவேளாங்காயில ஒரு பொருளா இருக்கிறது. அந்த பொருள்ல போய் இந்த சிவபெருமான் நான் மறைந்து கொள்கிறேன். ஏனென்றால் அவன் கீழே இறங்கினா என்ன சாப்பிட்டுருவான். உலக மக்களுக்கு நான் படியளக்க முடியாது. அதனால என்னை காப்பாற்ற ஒருவர், என்னை காப்பாற்ற ஒருவர் யார் தெரியுமா? என் மைத்துனாகக்கூடிய பரந்தாம மாயவாபயம், பரந்தாமாபயம், மாயவாபயம், மயனே வைகுண்ட வாசா
வளர்த்து தான் பேசணும். எவ்வளவு தூரம் இருந்தாலும் எந்த உச்சியில இருந்தாலும் கீழே இறங்கித்தான் ஆகணும். அவன் கீழே இறங்குற வரல இங்கேயே தான் இருப்பேன். அப்படியே தான் இருக்குவானா? இந்த பத்மாசுரை கீழே இருக்கிறானே எப்படியாவது காப்பாத்தியோ. எங்கேயா இருக்கிற வாயா?